குமரன் வந்து என்ன சொல்கிறீங்க எல்லாரும்? விஜய் வந்தாரா? எங்கே வந்தாரு? நான் பார்க்கலையே. சரி இருங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வரதுக்காக வராரு. பார்த்தா விஜய் வந்து வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? தேவையில்லாமல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்காக இங்கே வந்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க நீங்கள்? நான் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கேங்க. பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கேன். நான் பால் காய்ச்ச போகிறேன். அதை உங்ககிட்ட சொல்லி இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். பக்கத்து வீட்டுக்காரங்களை இன்வைட் பண்ணுறது நம்ம கடமை தானே. என்னங்க நீங்கள் இன்வைட் பண்ண வந்தவங்களும் இப்படி பேசுகிறீங்க? இதுதான் உங்களை வந்து மரியாதையா? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க எல்லாரும். என்னது பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்து அப்படியே வந்து ஒன்றும் புரியாமல் பாட்டி யோசிக்கிறாங்க. உடனே வந்து சாரதாக்கும் ஒன்றுமே புரியல. எல்லாருமே வந்து அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறீங்க? பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துன்னு வந்திருக்கேன். ஏதாவது தேவைன்னா நீங்கள் அக்கத்தை பக்கத்தில் கேட்கணுன்றது முறை தானே. அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் சாமி கும்பிட போகிறேன், பால் காய்ச்ச போகிறேன். ஆனால் எனக்கு பால் தான் தரமாட்டேன்னு சொல்லிடுங்க. சரி பரவாயில்ல, தேங்காய் உடைக்கணும். அதுக்காக இந்த தேங்காய் உடைக்கிற மாதிரி நல்லா வந்து ஏதாவது ஒரு வெப்பன்ஸ் மாதிரி கொடுங்களேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே வந்து பார்த்து முறைக்கிறாங்க சாரதா. இங்கே எதுவும் கிடையாது, முதல்ல இங்கேருந்து மாதிரி எதே போங்க அப்படின்றாங்க. என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க? அத்தை இப்படி கோச்சிக்கிறாங்க. சரி சரி விடுங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு வந்து அந்த தேங்காவை வந்து உடைக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுறாரு. எப்படி உடைக்கிறது ஒன்றுமே புரியலையே. இந்த தேங்காவை எப்படி உடைச்சாலும் கையை போட்டு நல்லா உடைக்கிறேன், உடைய உடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கராத்தே ஸ்டைலில் பண்ணுவோம். நம்மளுக்கு தான் கராத்தெல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே உடைக்க பார்க்குறேன் கையை வச்சு. ஐயோ கை போனது தான் மிச்சம், உடைக்க முடியலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கை ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து நம்ம காவேரியும் கூடவே பாட்டியும் பார்த்துட்ருக்காங்க. ஐயோ உடைக்க முடியாமல் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்குறீங்க ரெண்டு பேரும் அப்படின்றாங்க சாரதா. ஒன்றும் இல்லை அந்த பையன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், தேவையில்லாமல் இங்கேருந்து எட்டி பார்த்துட்டு இருந்தீங்க, உங்கள் ரெண்டு பேரும் கப்பலில் தான் போங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. காவேரியும் பாட்டி ஓடியே போயிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விஜய் வந்து அச்சிச்சோ ஸ்டவ் பற்ற வைக்கலான்னு மேட்ச் பாக்ஸ் வாங்க மாட்டேனே, இருக்கவே இருக்குது நம்ம மாமியார் வீடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டாரு. எல்லாருமே அது பார்க்குறாங்க. மேட்ச் பாக்ஸ் வேணும், என்கிட்ட தீப்பெட்டி இல்லை, நான் வந்து பால் காய்ச்சணும்ல அதுக்காக தான் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. கடை பக்கத்தில் தான் இருக்குது, போய் வாங்கிக்கிங்க, தேவையில்லாமல் இங்கே வந்து தொல்லை பண்ணாதீங்க அப்படின்றாங்க சாரதா. ஐயோ ரொம்ப கோப்படுறாங்களே அத்தை அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து இங்கே வத்தல் காய வச்சுட்ருக்காங்க. உடனே அந்த டைமில் வராரு நம்ம காவேரியை பார்க்கறதுக்கு விஜய். உடனே காவேரி மேலே ஒரு இலையை எடுத்து போடுறாரு. உடனே காவேரி வந்து அவரோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என்னடி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா, மேலேருந்து பூவை இலையை கொட்டுதுமா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஐயோ இவர் வேறு இப்படி பண்ணுறாரு, என்ன பண்ண தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா முன்னாடி வந்து நிற்கிறாரு விஜய். என்ன காவேரி என்ன தானே தேடுற, உங்களை நான் ஏன் தேடணும் அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படி சொன்னால் எப்படி, நீ என்ன தான் தேடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாரு. அப்படியே பார்த்துட்டு எதுக்காக இங்கே வந்து தொல்லை கொடுத்துட்ருக்கீங்க, நான் அப்படி தான் தொல்லை கொடுப்பேன் அப்படின்றாரு. அடுத்து வந்து உங்கள் வீட்டில் என்னத்தை பேச சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து கடத்தருக்கு காவேரி போகிறாங்க, பின்னாடி விஜய் போகிறாரு. விஜய் போயிட்டு அப்படியே பயமுறுத்துற மாதிரி பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு காவேரி வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக வீட்டு காலி பண்ணி இங்கே இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே எதுவுமே புரிய வேண்டிய அவசியம் இல்லை காவேரி, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், உன் கூட தான் இருக்க போகிறேன், அதுவும் உன் பக்கத்துலேயே தான் இருக்க போகிறேன். ஏன்னா என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியலடி, உன்னை பார்த்தாவே எங்கே பார்த்தாலும் நோ ஞாபகமாகவே இருக்குது, அப்புறம் எப்படி வீட்டில் இருக்க முடியும் சொல்லு, அந்த வீட்டில் நீ இருந்தேன்னா நான் இருப்பேன், அந்த வீட்டில் நீ இல்லை, அதனால தான் நானும் வந்துட்டேன், நீ எங்கே இருக்கியோ இந்த இந்த மாமா அங்கே தான் இருப்பேன், புரியுதா, பொண்டாட்டி எங்கே இருக்காளோ அங்கே தானே புருஷன் இருக்கணும் அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் முதல்ல வீடை காலி பண்ணிட்டு போங்க, இங்கே ஒன்று நீங்கள் இருக்க வேணாம், அது மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். ஏன் காவேரி உன்னை பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, அதை கூட நான் மிஸ் பண்ணணுமா, ப்ளீஸ் காவேரி இப்படிலாம் சொல்லாதடி, நான் போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு ஒன்று சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. நான் உன்னை அவ்வளோ நேசிக்கிறேன்டி, ஐ லவ் யூ காவேரி, ஐ லவ் யூ ஸோ மச் டி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு காவேரி ஒரு நிமிஷம் தன்னையே மறந்துடுறாங்க. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது, அதுக்காக தான் இங்கே வந்து இருக்கேன், இங்கேயே தான் இருப்பேன், நீ என் கூட வந்தாலும் சரி வரலனாலும் சரி அப்படின்றாரு. கேட்டு காவேரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு அப்படியே பார்க்குறாங்க விஜயை. அதுக்கப்புறம் வந்து சந்தோஷமாக வந்து அங்கேருந்து போகிறாங்க. உடனே விஜய் சொன்ன வார்த்தைகள் அவர் விரும்பினது தான் சொன்னது, அதே டைமில் இங்கே தான் இருப்பேன், உன்னை பார்த்துட்டே இருப்பேன்னு சொன்னது, அது எல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க சந்தோஷமாக. காவேரியை பற்றி நல்லா தெரியும், அவள் அவ்வளோ சந்தோஷப்பா, என் பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு நம்ம விஜய். இதோட முடியுது.